ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ப்ரியாம்பிள் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் முடிச்சாச்சு. அடுத்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் முடிச்சாச்சு. எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா டெப்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷனாகவும் இருக்கும், கொஞ்சம் புரிதலும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? யாராவது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனும் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்போட வரலாறும் அரசியலமைப்போட உருவாக்கம் இந்த ரெண்டு கொஸ்டினும் இந்த ரெண்டு வீடியோஸும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து நம்ம ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதுல போகலாம். ஓகேங்களா? ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு புக் இருக்குல்ல. இப்போ ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா ஆத்தர் என்ன பண்ணுவார், அந்த புக்குக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ஷார்ட்டாக ப்ரீஃபாக அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ப்ரிஃபரன்ஸ் ஆர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதாவது உள்ளே என்ன சொல்லியிருக்குமோ அதோட மைய கருத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. எந்த புக் எடுத்தாலும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் புக்குக்குள்ளே என்ன இருக்கோ, அதாவது ஹோல் புக்கில் என்ன கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களோ அதை சிம்பிளிஃபைடாக ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் பேஜ், இன்ட்ரோடக்ஷன் பேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆத்தர் எப்படி ஒரு புக்குக்கான ஒரு இண்டெக்ஸை ஒரு ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண அந்த லீடர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரியோ இல்லை ஒரு ப்ரிஃபரன்ஸ் பேஜ் மாதிரியோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்டை யூஎஸ்ஏல தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. யூஎஸ்ஏ தான் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதையும் எழுதுறாங்க. அவங்க தான் அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்ம யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அந்த யூஎஸ்ஏ தான் என்ன பண்ணுறாங்க, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஓகேவா? அந்த ப்ரியாம்பிள் ஃபாலோ பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் முகவுரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ரியாம்பிள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ப்ரியாம்பிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட தேர்ட் மீட்டிங், டிசம்பர் 13, 1946. இந்த டேட்டில் நமக்கு ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாருன்னு ஞாபகம் பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணாங்க, டிசம்பர் 13 அன்னைக்கு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒன்று கொண்டாந்தாங்க. ஆமாங்கண்ணே, அதை பார்த்துருக்கோம். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ரியாம்பிளாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த அப்ஜெக்டிவ் ஏன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எழுதும்போது அந்த கான்ஸ்டியூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, எதை குறிக்கோளாக வச்சுருக்க போகுது, எந்த அப்ஜெக்டிவை வச்சு நாங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக கொண்டு வந்தாங்க. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரியாம்பிளாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதுல மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த அத்தாரிட்டிக்கான சோர்ஸ், ஒரு அரசியலமைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கான மூலம், அதாவது சோர்ஸ், அவங்க எங்கிருந்து அந்த பவர் எடுக்கிறாங்க. இந்த ப்ரியாம்பிளுக்கு இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு பவர் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, யார் கொடுக்குறாங்க அந்த பவரை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியா இந்த கான்ஸ்டியூஷனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பீப்புள், அதாவது பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம தான் இந்த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது அதனால தான் நமக்கு கான்ஸ்டியூஷனில் அந்த ப்ரியாம்பிளில் ஃபர்ஸ்ட்லேயே என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அந்த பவர், இந்த கான்ஸ்டியூஷனுக்கான அதிகாரமே யார் அப்படின்னா மக்கள் தான். இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனுக்கு
மக்கள் தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்கிறாங்க. அதாவது அந்த த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, இது நிறைய டைம் நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து எக்ஸாமில் கேட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கீழே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? பார்லிமெண்ட், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி இல்லை சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் சோர்ஸ், வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸே அதுதான். சரி, அடுத்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிளில் அடுத்து என்ன இருக்குது? ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஸ்டேட், அரசின் இயல்புகள். இப்போ இங்கே அரசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு. இந்த ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங் ரெண்டு மீனிங் வரும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம பாலிட்டியில் நிறைய இடத்துல இந்த ஸ்டேட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னா அரசு, அதாவது இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டேட் என்ன அப்படின்னா மாநிலம் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. அப்போ ஸ்டேட்டுனாலும் மாநிலம்னாலும் ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த இடத்த பொறுத்து அதுக்கான மீனிங் மாறும். இந்த ஸ்டேட் ரெண்டுமே இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் ஒன்று தான், பட் ஆனால் மீனிங் வேறு. இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா அரசு, வெறும் ஸ்டேட்னாலும் அரசு தான். இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா இந்திய அரசுன்னு அர்த்தம். நார்மலாக ஸ்டேட் அப்படின்னா மாநிலம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா அரசோட இயல்புகள். அப்போ இந்திய அரசு அப்படிங்கிற அந்த அரசுக்கான இயல்புகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டுக்கான மீனிங்கும் சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுல ஒரு நாடு, அது இந்தியா. ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்தியாங்கிற கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியா எப்படியெல்லாம் இருக்கும், இந்திய அரசு எந்த மாதிரியான நேச்சரில் இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் வந்து சொல்லுது. அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவரின் கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் ஸ்டேட் ஷுட் பி நாட் டு பி சாவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இறையாண்மை பெற்ற அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இறையாண்மை அப்படின்னா அந்த சுப்ரீம் பவர், இந்திய அரசில் அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுப்ரீம் பவராக இருக்கும் அப்படின்னு சாவரின் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேவா? சாவரின் இறையாண்மை அப்படின்னா இந்த சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்தியா இஸ் எ சாவரின் கண்ட்ரி அப்படிங்கிற மீனிங். அடுத்து இந்தியா இஸ் எ சோசியலிஸ்ட் கண்ட்ரி, சமதர்ம நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா இஸ் எ சோசியலிஸ்ட் கண்ட்ரி, இந்தியாங்கிறது ஒரு சமதர்மமான ஒரு நாடு, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து சொல்லுவோம், பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா இஸ் எ செக்யூலர் கண்ட்ரி, இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பின்மையற்ற ஒரு கண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிள் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறது. அடுத்து இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக, இந்தியா இஸ் எ மக்களாட்சி நாடு. கரெக்டாக? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மன்னராட்சியிலையோ இல்லை வேறு இதுலேயும் இல்லை. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா இஸ் எ ரிபப்ளிக் நேஷன், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடியரசு பெற்ற ஒரு நாடு, மொனார்கி கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒரு குடியரசு நாடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இந்தியா இஸ் எ சோவரின் கண்ட்ரி, இந்தியா இஸ் எ சோசியலிஸ்ட் கண்ட்ரி, இந்தியா இஸ் எ செக்யூலர் கண்ட்ரி, இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா இஸ் எ ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்தியா அப்படிங்கிறது இந்த 5 விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 5 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 5 பாயிண்ட்டு, இந்த 5 பாயிண்ட்டையுமே எப்பயுமே நம்ம ஆர்டராக தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு சாவரின், அடுத்து சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இதோட ஆர்டரை நம்ம எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்டரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வரும். இந்த 5 வேர்டையும் கொடுத்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும், எது தேர்டு வரும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு சாவரின், அடுத்து சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். தமிழில் இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற அல்லது மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்தியா வந்து இந்த 5 கேரக்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது நேச்சர் ஆஃப் ஸ்டேட்டை பற்றினது. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற வேர்டு மொத்தம் 4 விஷயங்களை சொல்லுது. ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி சொல்லிடுச்சு. இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா தான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி,
இந்திய மக்கள் தான் அதுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் ஸ்டேட் சொல்லிட்டாங்க. இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஸ்டேட். அடுத்து தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஷார்ட் ஆகிருக்கேன், ஓகேவா? பார்த்துங்க. அரசியலமைப்போட குறிக்கோள். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கான்ஸ்டியூஷன் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். கான்ஸ்டியூஷன் சொல்லி நம்ம ஒன்று இப்போ படிக்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷன் எதெல்லாம் கொடுக்க போகுது மக்களுக்கு? அதாவது இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? எதற்காக இந்த அரசியலமைப்பு? இந்த அரசியலமைப்பு மக்களுக்கு என்ன தரப்போகுது? ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 4 பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னன்னு பாருங்க. ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், செகண்ட் ஒன் லிபர்ட்டி, தேர்ட் ஒன் ஈக்குவாலிட்டி, ஃபோர்த் ஒன் ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேங்களா? தமிழில் பாருங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஜஸ்டிஸ். இந்த கான்ஸ்டியூஷன் எல்லா மக்களுக்கும் நீதியை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதியை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும். அந்த ஜஸ்டிஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதை நமக்கு அப்புறம் பார்ப்போம். சோசியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் மக்களுக்கு ஒரு நீதியை வழங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனோட இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா லிபர்ட்டி, சுதந்திரம். மக்களுக்கான சுதந்திரத்தை இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய மக்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் என்னன்னா ஈக்குவாலிட்டி. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மக்களை சமத்துவமாக ட்ரீட் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவோம். அதான் ஈக்குவாலிட்டி தான் இந்த கான்ஸ்டியூஷனோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது சமத்துவமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது. அடுத்து ஃபோர்த் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி. எல்லா மக்களுடையும் ஒரு சகோதரத்துவத்தை உண்டு பண்ணுறது இந்த கான்ஸ்டியூஷனோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். இல்லைங்களா? அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு நமக்கு என்னெல்லாம் தரப்போகுது, என்னெல்லாம் தரும்? நீதி தரும், ஜஸ்டிஸை கொடுக்கும், அடுத்து லிபர்ட்டியை கொடுக்குது, சுதந்திரத்தை கொடுக்குது, ஈக்குவாலிட்டியை கொடுக்குது, சமத்துவத்தை கொடுக்குது, அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, மக்கள்கிட்ட சகோதரத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? சரி, அப்போ 3 விஷயங்கள் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குது அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது பிரியாம்பிளில் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இதை நம்ம நிறையா டைம் பார்த்துட்டோம். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 26, 1949 இந்த டேட்டு தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேட்டு. அந்த டேட்டையும் வந்து பிரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேவை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நிறையா டைம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்த்தாச்சு. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இந்த நவம்பர் 26, 1949 அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்த 2 டாப்பிக்கும் பார்க்காதவங்க தயவுசெய்து போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் அவங்க வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஓவர் ரிவ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. இப்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங், அது என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இறையாண்மை, அதாவது சாவரின். ஏன்னா நமக்கு நேச்சர் ஆஃப் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஷாவரின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக? சாவரின் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஷாவரின் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில். இப்படின்னா என்ன அப்போ அர்த்தம் அப்படின்னா சூப்பரினஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். அதாவது சுப்பீரியர் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுப்பீரியர் பவர், அதாவது உச்சபட்ச அதிகாரம். சரி, ஓகே. இப்போ இதை இப்படி சொன்னால் நமக்கு புரியாது. கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா பார்ப்போம். ஓகேவா? சரி, ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? சரி, சாவரின் நேஷன் அப்படின்னா என்ன?
எந்த ஒரு அமைப்புமே இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுனைடெட் நேஷன் நம்ம இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? இல்லை ஒரு காமன்வெல்த் நேஷன் அந்த குரூப் நம்ம இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை இந்தியாவோட அஃபேர்ஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலையிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியா இஸ் ஏ சுப்பீரியர் கண்ட்ரி, சாவரின் நேஷன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து ஃபுல்லாக இண்டிபெண்ட் ஆகிட்டோம், டோட்டல் கம்ப்ளீட் இண்டிபெண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த ஒரு அமைப்பு, இந்த சுப்பீரியர் பவர். ஓகேங்களா? அப்போது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு மேலே எந்த ஒரு பவரும் கிடையாது. அது இன்டர்னல் பவராக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் பவராக சரி, இல்லை உள்நாட்டுக்குள்ளேயும் சரி. ஓகேவா? நம்ம கான்ஸ்டியூஷனை யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண முடியாது. அது இன்டர்னல் டாமினேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் டாமினேஷனாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த சாவரின் கண்ட்ரியாக இருக்கிறதுனால, ஓகேவா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சாவரின் நேஷனாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவை எந்த பகுதியில் வேணுமோ இணைச்சு கொள்ளலாம், எந்த பகுதியில் வேணுமோ நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுத்தும் நம்ம வந்து பார்த்தோன்னா சமரசம் பண்ணிக்கலாம். அப்போது எந்த பகுதியும் நம்ம இணைக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது, எந்த பகுதியும் நம்ம கொடுக்கறதுக்கும் உரிமை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் நேஷன். ஓகேங்களா? இதுவே இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சில கண்ட்ரிஸ்க்கு போவோம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் மற்ற ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து இங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அங்கேயும் ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் இருக்குது. ஆனால் அந்த நாடுகள்லாம் சாவரின் நேஷனா அப்படின்னா அந்த நாட்டில் இப்படி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சாவரின் நேச்சரா அப்படின்னா தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. தட் வில் பி மேபி கிங் ஆர் குயின், ஒரு அரசராகவோ ஒரு அரசியாவோ இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். அந்த அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் அந்த கான்ஸ்டியூஷனை மீறி ஒரு பவர் இருக்குது. யார் அப்படின்னா இங்கிலாந்தோட அரசர். இப்போ சார்லஸ் 3 இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எலிசபெத் இருந்தாங்க. ஓகேங்களா? குயின் எலிசபெத் இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் சுப்பீரியர் பவர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் சாவரின் நேச்சரா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? அப்போ சாவரின் அப்படின்னா உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறத மீனிங்காக வந்து பார்த்தா வச்சுக்கலாம். அப்போ சாவரின் நேஷனாக இருக்கும்பொழுது நமக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவரும் இன்டர்னல் பவரும் கேனாட் டாமினேட் அவர் இந்தியா ஆர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனையே இந்தியாவையும் யாராலையும் டாமினேட் பண்ண முடியாது. சரி, இப்போது ஒரு டவுட் வரும், என்ன இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனில் மெம்பராக இருக்கே, அப்போது அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணுமே, அங்கே சாவரின் இருக்க போகுது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. யுனைடெட் நேஷன் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்குது. பட் ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நம்ம அக்செப்ட் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா ஓனாக வந்து பார்த்தோன்னா டிசிஷன் இருக்கும். காமன்வெல்த் டீம் நேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை சவுத் ஏஷியன் அசோசியேஷனாக இருக்கலாம், எது வேணுமாலும் சரி, எவ்வளவோ ஆர்கனைசேஷன் இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷனில் இந்தியா ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க. பட் ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா சாவரின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சாவரின் அப்படின்னா சுப்பீரியர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவரின் அப்படிங்கிற அந்த வேர்டு எங்கேருந்து வருது அப்படின்னா விச் இஸ் கேம் ஃப்ரம் லட்டின் வேர்டு. இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக இருந்ததுதான் கேட்டுருவாங்க. சாவரின் அப்படிங்கிற அந்த கான்செப்டு, அந்த விஷயம், அந்த வேர்டு எங்கேருந்து வருது அப்படின்னா லத்தீன் வேர்ட்லேருந்து வந்து தான் வந்துச்சு. ஓகேவா? அப்போ சாவரின் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இருந்ததுலாம் பார்த்தாச்சு. அடுத்து சோசியலிஸ்ட், சமத்துவம், சமதர்மம், சமதர்மம் அப்படின்னா என்ன? எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்க்குறது. ஓகேங்களா? சமதர்மம் அப்படிங்கிறது ஈக்குவல். ஓகேங்களா? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கிடையாது, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடையாது, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்க்குறது. சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யா, சைனா இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறத நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சோசியலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் நடக்குது. அந்த செஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. விச் இஸ் 1955 திங். 1955 இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு செஷன் நடக்கும். அந்த செஷனில் தான் இந்த சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்மளோட ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறாங்க. சரி, இப்போ அப்போது அடாப்ட் பண்ண அந்த சோசியலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட முக்கியமான கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியிருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிசம் கொள்கைகள், இன்னொன்று காந்தியன் கொள்கை. அப்போ நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சோசியலிசம் அப்படிங்கிறது மார்க்சிசம் ப்ளஸ் காந்தியன் சோசியலிசம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். கார்ல் மார்க்ஸ் இருக்கால, மார்க்சிசம் ப்ளஸ்
காந்தியன் சோசியலிசம். இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சோசியலிஸ்ட் அப்படின்னா நமக்கு தமிழில் பேர்லேயே இருக்குது சமதர்மம் அப்படிங்கிற மீனிங். அது ஆவடியில் நடந்த ஒரு செஷனில் ரொம்ப தீவிரமாக நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவங்க மூலயமா முன்மொழியப்பட்டு அடாப்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த மார்க்சிசம் காந்தியன் கொள்கைகளை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு சோசியலிஸ்டை தான் வந்து பார்த்தா நம்ம கையில் எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு அடுத்து சமதர்மம் அப்படிங்கிற சோசியலிஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம செக்யூலர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பார்ப்போம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் செக்யூலர். மதச்சார்பின்மை. எஸ், ஓகே. இந்தியா இஸ் ஏ செக்யூலர் கண்ட்ரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், எஸ் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம இந்தியா அப்படிங்கிறது மதச்சார்பற்ற ஒரு நாடு, எல்லா மதத்தினருக்கும் மான ஒரு நாடு. இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மதத்துக்கோ, ஓகேவா, பர்டிகுலர் சமூகத்துக்கோ மட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு மதத்தை ஏற்கவும் கிடையாது, எந்த ஒரு மதத்தை எதிர்க்கவும் கிடையாது. ஓகேவா? இது வந்து ரொம்ப செக்யூலரிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயமும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர் நேஷன், எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதுவும் பிரியாம்பிள் முக்கியமாக சொல்லுது. இப்போ இதுவே நீங்கள் வேறு சில கண்ட்ரிஸ் போனீங்க அப்படின்னா, வேறு சில கண்ட்ரிஸ் போனீங்க அப்படின்னா அவங்க அந்த கவர்மெண்ட்டையே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா மற்ற அந்த மத அரசோட மதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இருக்கலாம், யூஎஸ்ஏவாக இருக்கலாம், இல்லை வேட்டிகன் சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். பாகிஸ்தான் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நேபாளம், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஹிந்து நேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக அந்த கவர்மெண்ட்டுக்கான ரிலீஜியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா செக்யுலர் நேஷனானால் கிடையாது. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்தியாவுக்குன்னா எதுவுமே கவர்மெண்ட் ரிலீஜியன் அப்படிங்கிற நம்ம கவர்மெண்ட் எந்த ரிலீஜனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறது கிடையாது, அடாப்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்யுலர் நேஷன், செக்யுலரிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நேஷன். எந்த ஒரு மதத்தையும் நம்ம இந்தியா அடாப்ட் பண்ணவும் கிடையாது, எந்த ஒரு மதத்தையும் நம்ம எதிர்க்கவும் கிடையாது. அதாவது எந்த மதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் கிடையாது, அதே மாதிரி எந்த மதத்தையும் நம்ம எதிர்க்கவும் கிடையாது. ஸோ இந்தியா இஸ் ஏ செக்யூலர் நேஷன். இந்த செக்யூலரிசத்தை பற்றியே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த 4 ஆர்டிகல்ஸை நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் வரும்போது ரொம்ப டீட்டெயிலாக வந்து நடத்துகிறேன். இப்போதைக்கு செக்யூலரிசம் அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே நம்ம இந்தியாவில் 1888 ஒரு ஐஎன்சி மீட்டிங் நடக்கும். 1888. ஓகேங்களா? அந்த மீட்டிங்கில் யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் ஜார்ஜ் யூலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போதெல்லாம் இல்லை, லேட்டராக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கான ஆரிஜின் அப்படிங்கிறது அங்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிய வேணாம். செக்யூலரிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் 4th ஒன் டெமோக்ராட்டிக். எஸ், இது நமக்கு தெரியும், மக்களாட்சி. மக்களாட்சி இந்தியா வந்து ஒரு மக்களாட்சி அப்படின்னா ஆமாம். ஃபஸ்ட்டு மக்களாட்சி என்னென்னா நமக்கு தெரியும், ஃபார் த பீப்புள் பை த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அப்படின்னா மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் யூஎஸ் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் அவரோட ஃபேமஸான கோட், மக்களால் மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். ஓகேவா? மக்களாட்சி அப்படிங்கிறதுனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்காக நடத்தணும் ஒரு ஆட்சி, தட் இஸ் கால் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மக்களாட்சிக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன அப்படின்னா மன்னராட்சி சொல்லுவோம்.
கரெக்டாக. அங்கே மன்னராட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது. அது அப்படியே வம்சாவளி மூலியமாகவும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெசன்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அங்கே நம்ம இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். இப்போ மக்களாட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் கேம் ஃப்ரம் கிரேக்க வேர்ட்லேருந்து வந்து. ஏன் அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வேர்டே கிட்டத்தட்ட 2500 இயர்ஸ் எகோ, 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய கிரேக்க நாட்டில் நம்ம டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட் அப்போவே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஏதென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இடம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அங்கே இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. முக்கியமாக இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற மக்களாட்சி அப்படிங்கிற அந்த கான்செப்டே நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா கிரேக்கத்துலேருந்து தான் வருது. ஏன்னா அவங்க தான் முத 2500 வருஷத்துக்கு முன்னாடியே டெமோக்ராட்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, அதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா மக்களுக்கு தேவையான சட்டங்களை மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கொள்வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னா கம்மியான மக்கள், லோ பாப்புலேஷன் கண்ட்ரிஸ், அந்த மாதிரி இடத்துல இதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். குறைவான மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை குறைவான மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு இந்த டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரிகளுக்கு டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. சரி, டைரக்ட் டெமோக்ரஸியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு லா மேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டத்தை இயற்றுறதுக்கு மக்களோட சப்போர்ட் கேட்பாங்க. ஓகேங்களா. மக்கள் எவ்வளோ பேருன்றது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டைரெக்டாக வந்து கேட்பாங்க. மக்கள்கிட்ட போட்டிகளை டைரெக்டாக வந்து கேட்டு அது இந்த சட்டம் மக்களாலேயே ஏற்றப்படும். அதுதான் பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் நமக்கு டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. சரி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களால் அந்த ஆக்ட் செயல்படுத்தப்படாது. த பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அதாவது மக்களோட பிரதிநிதிகள், மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இருக்காங்களா, மக்களால் எலெக்ட் பண்ணக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்தியாவை அந்த நாட்டை பர்டிகுலர் கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு சட்டத்தை மேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, யூஎஸ்ஏ, இந்த மாதிரி நிறையா நாடுகள் இருக்குது, யூகே. ஓகேங்களா. இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோமே. இந்தியாவில் நம்மளா சட்டம் போடுறோம், மக்களாக சட்டத்தை ஏற்றுறாங்க? இல்லை. யார் ஏற்றுறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். யார்? எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ். இந்தியா லெவலில் பார்க்கும்போது எம்பிஸ் அந்த சட்டத்தை மேக் பண்ணுறாங்க. ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது எம்எல்ஏஸ். இவங்க 2 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் ஒரு சட்டத்தை மேக் பண்ணி அந்த கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களே டைரெக்டாக சட்டத்தில் மேக் பண்ணுவாங்க. சட்டம் இயற்றுறதுல மக்களோட பங்களிப்பு டைரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் டைரக்ட் டெமோக்ரஸி இல்லையா அப்படின்னா இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணணும். என்னன்னா இந்தியாவில் டைரக்ட் டெமோக்ரஸி இருக்குது. இந்த இந்தியாவில் டைரக்ட் டெமோக்ரஸி எங்கே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா கிராம சபைகளை மட்டும் இது டைரக்ட் டெமோக்ரஸியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிராம சபை கூட்டங்கள் நமக்கு இந்தியாவில் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும். ஓகேங்களா. வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் நடக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 6 டைம் நடக்கும். ஓகேங்களா. அந்த கிராம சபை கூட்டங்களில் முக்கியமான தீர்மானங்கள் ஏற்றுவாங்க, இல்லைன்னா அந்த பஞ்சாயத்துக்கான சட்டங்களை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த டைரக்ட் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மக்கள் டைரெக்டாக ஓடுவாங்க. ஓகேங்களா. அப்போ டைரக்ட் டெமோக்ரஸி விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியன் கிராம் சபாஸ். பட் ஆனால் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் ஜென்ரலாக இந்தியா இன்டைரக்ட் டெமோக்ரஸியா டைரக்ட் டெமோக்ரஸியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் நமக்கு. ஓகேங்களா. பட் ஆனால் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு சில இடத்துல இருக்குது, முக்கியமாக கிராம சபையில் இருக்குது. 1 2 3 4 4 பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன் ரிபப்ளிக். இந்தியா இஸ் ஏ ரிபப்ளிக் கண்ட்ரி, நமக்கு தெரியும் ஆல்ரெடி.
இந்தியா இஸ் ஏ ரிபப்ளிக் நேஷன். ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிபப்ளிக் ஆகிடுச்சு. ஜான் 26, 1950 இந்தியா ரிபப்ளிக் ஆகிடுச்சு. இந்தியாவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் இருக்கார். ஓகேங்களா? அப்போது இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிபப்ளிக் நேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அங்கே பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு சார்பாக அங்கே யார் இருப்பாங்கன்னா கிங் ஆர் குயின் இருப்பாங்க. ஓகேவா? இந்தியா அப்படிங்கிறது அப்படி கிடையாது, ரிபப்ளிக் நேஷன். ஏன்னா குடியரசுத் தலைவர் இருக்கார். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆகிடுச்சு. நமக்குன்னு ஓன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்தியா இஸ் ஏ ரிபப்ளிக் நேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் ஸ்டேட், நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை பற்றி பார்ப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ், நீதி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதியை வந்து பார்த்தீங்கன்னா தருது. ஓகேவா? இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் இது கேட்பாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன், ரொம்ப முக்கியமான உலகத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு புரட்சியில் ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? எல்லாருக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நீதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி இருக்குது. செகண்ட் ஒன் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி. தேர்ட் ஒன் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், சமூகத்தில் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சொசைட்டியில் எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்க்குறது, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமமாக நடத்துறது. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் எல்லா மக்களையும் சமமாக நடத்துறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வச்சுக்கிறது. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமமான பொருளாதார வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் எல்லாத்தையும் சமமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது, பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு நீதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல, பட் ஆனால் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த 2 ஜஸ்டிஸையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் ஜஸ்டிஸ், பகிர்ந்தளிக்கக்கூடிய நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு கிடையாது, பட் ஆனால் ரொம்ப டெப்த்தாக நமக்கு கஷ்டமாக கொஸ்டின் கேட்கணும், ஆன்சரே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் விச் இஸ் நவுன் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. பகிர்ந்தளிக்கக்கூடிய நீதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்துட்டு 1 and 2, 1 and 2, 1 only, 2 only அப்படின்னு சொல்லி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. பகிர்ந்தளிக்கக்கூடிய நீதி அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அடுத்து தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது, சமமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. அதாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நம்ம இந்தியாவில் கொடுத்துருக்கக்கூடிய ஓட்டிங் ரைட்ஸாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே 18 வயசு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 18 வயசான எல்லாருக்கும் யூனிவர்சல் அடாப்ட் ஃப்ரான்சிஸ் மூலிமா வயது வந்தோர் வாக்குரிமை மூலிமா நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் எலெக்ஷனில் கனெக்ட் பண்ணுற அந்த பெர்மிஷன், அதாவது எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா லிபர்ட்டி. எஸ், இது ரொம்ப முக்கியம். சுதந்திரம். லிபர்ட்டி அப்படிங்கிறது சுதந்திரம். சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது
சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கா? எஸ், கொடுத்துருக்கு. இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கு. சொசைட்டி லிபர்ட்டி கொடுத்துருக்குது. நம்ம சமூகத்தில் யாருமே எந்த ஒரு மக்களுக்குமே பார்த்தோம்னா இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை. எல்லாருக்குமே லிபர்ட்டி இருக்குது, எல்லாத்துக்குமே சுதந்திரம் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதை தான் பார்த்தோம்னா இங்கே சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இப்போது இந்த ஸ்லேவ் கான்செப்ட், அதாவது அடிமை முறை அப்படிங்கிறது இருக்கா? யாராவது யாருக்காவது அடிமையாக இருக்குமா? இல்லை, எல்லாருமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்ட் பர்சன் ஆர் லிபர்ட் பர்சன், லிபர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம எல்லாத்துக்குமே லிபர்ட்டி சுதந்திரம் அப்படிங்கிறத தருது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம். எஸ், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவமாக வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன் ஃப்ரெட்டர்னிட்டி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்டு தான், பட் ஆனால் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா மீனிங் புரியும். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃப்ரெட்டர்னிட்டியோட இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா சகோதரத்துவத்தோடு வாழ்கிறோம். அந்த சகோதரத்துவத்தை இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து பார்த்தோம்னா கொடுக்கும். ஏன்னா அதுதான் அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க. ஆமாங்கண்ணே. இப்போ அதை வந்து நம்ம சொல்லுவோம்ல, இந்தியன்ஸ் ஆர் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அனைத்து இந்தியர்களும் எனது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள், இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, உறுதிமொழி எடுத்து இருக்கோம்ல ஸ்கூலில். அதுதான் இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த 3 வேர்டையும் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்துருக்கோம். இது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எது ரஷ்யன் ரெவல்யூஷன், எது ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்னு சொன்னோம். ஃப்ரெஞ்சு புரட்சிக்கான இயரை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சிக்கான இயர். ஓகேங்களா? ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கான இயர் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். 1917 அப்படிங்கிறது ரஷ்யன் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்சு புரட்சிக்கான ரெவல்யூஷனுக்கான இயர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அப்போது நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பிரியாம்பிளில் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். பீப்புள் ஆஃப் இந்தியா, அவங்க தான் சோர்ஸு. அடுத்து நேச்சர் ஆஃப் ஸ்டேட், நம்ம இந்தியா எந்தெந்த ஸ்டேட்ஸில் எந்தெந்த நேச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது. அடுத்து அடாப்ஷன் ஆஃப் டேட், அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அது எப்போன்னு பார்த்தோம்? November 26, 1949. இதுதான் நம்ம பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் பிரியாம்பிளை எங்கேயும் படிக்க வேணாம். இதுவே மோர் தென் எனஃப். இதுக்கு மேலே நீங்கள் தனியாக படிக்கணுங்கிற அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்ன பிரியாம்பிள் முடியல, என்ன பிரியாம்பிள் இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பிரியாம்பிளை பற்றி இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அடுத்து பிரியாம்பிளை பற்றின ஒரு சில கமெண்ட்ஸ். ஓகேங்களா? அது பார்க்கணும். பிரியாம்பிள் ரிலேட்டடான சட்ட திருத்தங்கள். ஓகேங்களா? அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிரியாம்பிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேசஸ், என்னென்ன கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரியாம்பிள் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணும், என்ன சப்ஜெக்ட்லேருந்து என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு நான் அந்த கிளாஸுக்கான வீடியோவும் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.